வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பண்ணை வச்சு அது கூட கொஞ்சம் காய்கறிகளும் சேர்த்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். இதை நம்ம டின்னராகவும் எடுத்துக்கலாம், டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம 4 பண்ணு எடுத்து குட்டி குட்டியா உதுத்து வச்சுக்கலாம். நான் ஹாட் டாக் பண்ணு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பண்ணு கிடைச்சாலும் செய்யலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். பேன் நல்லா சூடானதும் 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூனு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம காய்கறிக்கு தேவையான உப்பு இங்கே சேர்த்துக்கலாம். நான் உப்பு 1/2 ஸ்பூன் அளவில் சேர்க்குறேன். இது எல்லா காய்கறிக்குமே சரியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுருங்க. மசாலா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா பாதி காலிஃப்ளவரை சின்னதும் பெருசுமாக கட் பண்ணி இது சுடுதண்ணியில் போட்டு எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம். காலிஃப்ளவரை நல்லா மசாலா கூட கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபி நமக்கு இட்லி மாவு இல்லாத சமயத்துலேயும் இட்லி தோசைக்கு பதிலாக வேறு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் போதும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சிடணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு பிடிச்ச எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். நான் பாதி குடமிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 எக்கு எடுத்துகிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூனும் பெப்பரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்த எக்கு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நாம் ரெட் கலர் குடமிளகாய் என்கிட்ட இருக்குது, அதை நான் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு குடமிளகாயில் கொஞ்சம் இப்போ சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கார்னிஷ்காக கொஞ்சம் வச்சுருக்கேன். இது ஒரு தடவை நல்லா எல்லாத்துக்கூடையும் கலந்து விட்டுறலாம். இந்த ரெசிபியை நம்ம பன் உப்மா, பன் கிச்சடி, பன் வெஜிடபிள் மிக்சர் இப்படி எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு இது மாதிரி எந்த காய் வேணாலும் நமக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த எல்லா காயுமே இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முன்னாடியே உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பன்னு, அந்த 4 பண்ணையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பன்னு எல்லா வெஜிடபிளோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறணும். பண்ணை சேர்த்த கொஞ்ச நேரத்துலையே நம்ம அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் குடமிளகா நம்ம மீதி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நல்லா துருவுன தேங்காய் 2 ஸ்பூன் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்கு வேணான்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன்னு தேங்காய் சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.